ஹாய் ஆல். இந்த வீடியோல நாம அமெரிக்கால கலிபோர்னியா ஸ்டேட்ல H1B விசா ஃப்ராட்னால 2 இந்தியன் ஆரிஜின் பர்சன் வந்து குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 5 வருடம் ஜெயில் தண்டனையும் பிளஸ் $250,000 வந்து ஃபைனுமே கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த H1B விசா அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம அமெரிக்கால ஒரு ஃபாரின் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது இப்போ நம்ம இந்தியா, சைனா, மற்ற கண்ட்ரில இருந்து அங்கே போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா லைக் ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்ட்ஸ், ஐடி, இன்ஜினியரிங், ஃபினான்ஸ், ஹெல்த் கேர், இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்லாம் நம்ம அங்கே போய் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா H1B விசாங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணணும். அது நமக்கு அப்ரூவ் ஆகி கிடைக்கணும். அது இருந்தா மட்டும்தான் நம்மளால அமெரிக்கால போய் இந்த ஃபீல்டு எல்லாத்துலயுமே ஒர்க் பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு இந்த இடத்துல இங்க ஜாப் இருக்கு, அங்கதான் நான் வந்து ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கிற டீடைல்ஸ் முதற்கொண்டு நீங்க அந்த H1B அப்ளை பண்ணும்போது சப்மிட் பண்ணணும். ஓகே, சோ இத வந்து பேசிக்கலி எம்ப்ளாயர், நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயரே உங்ககிட்ட எல்லா டீடைல்ஸுமே வாங்கி அவங்க வந்து அவங்களோட விசான்னு அவங்களுக்கு தனியா ஒரு சென்டர் இருக்கும், அவங்க மூலமா அதை வந்து அப்ளை பண்ணுவாங்க. இது அந்நியத நம்ம பிரைவேட்டான பர்சன் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு இந்த H1B விசாங்கிறது ஒரு ட்ரீமியான விஷயம். ஸோ அவங்க வந்து ஒருவேளை அவங்களோட எம்ப்ளாயர்ஸ் வந்து அதை அப்ளை பண்ணல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா த்ரூ கன்சல்டன்சி மூலமா இந்த H1B அப்படிங்கறத அப்ளை பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா I-129 இதை வந்து யுனைடெட் ஸ்டேட் சிட்டிசன்ஷிப் அண்ட் இமிகிரேஷன் சர்வீசஸ்ல வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து லேபர் கண்டிஷன் அப்ளிகேஷனுமே அந்த இடத்துலதான் நான் எனக்கு வந்து இவ்வளவு சேலரி இருக்கு, இந்த பொசிஷனுக்கு இங்க ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி என்னோட சேனல் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு உங்களுக்கு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ். ஓகே, பேக் டு த வீடியோ. இந்த மாதிரி வந்து எம்ப்ளாயரும் சப்மிட் பண்ணலாம், இல்லைன்னா கன்சல்டன்சி மூலமாவும் இந்த H1B விசாவுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்ப இதுலயுமே வந்து யூஎஸ்எஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு லிமிட் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு 85,000 நினைக்கிறேன். ஸோ இந்த பெட்டிஷன்ஸ் தாண்டி வந்து அவங்களுக்கு வந்து ஃபார்ம்ஸ் வந்திருந்தது, பெட்டிஷன் வந்திருந்தது அப்படின்னா அவங்க லாட்டரி சிஸ்டம் மூலமா இந்த லிமிட் ஆஃப் பெட்டிஷன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி விசா இன்டர்வியூ வச்சு நமக்கு வந்து அந்த விசா அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ பேசிக்கலி இந்த H1B விசாங்கிறது அமெரிக்கால இந்த ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்ட்ஸ்ல வந்து ஒர்க் பண்றதுக்கு உங்களோட கன்சல்டன்சியோ இல்ல எம்ப்ளாயர்ஸோ அப்ளை பண்ணி வாங்குற விசா தான் இந்த H1B விசா. ஓகே, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஏன் கலிபோர்னியால வந்து இந்த 2 இந்தியன் ஆரிஜின் பீப்புளை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கன்சல்டன்சி செட்டப் பண்ணிட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ, இதுக்கு வந்து H1B விசாங்கிறது ஜஸ்ட் ஒரு 1000s வந்து செலவு பண்ணி வாங்கக்கூடிய விசாங்கிறது கிடையாது. டெஃபினட்டா லாக்ஸ்ல வந்து அவங்க பே பண்ற வேண்டி வரும். இவங்க இந்த கன்சல்டன்சி வச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 பேர் குறிப்பிட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து சம்பத் ராஜடி, இன்னொருத்தவங்க வந்து ஸ்ரீதர் மடா. இவங்க 2 பேருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபேக் ஜாப், இந்த ஜாப் வந்து ஆக்சுவலா வந்து அமெரிக்காலேயே கிடையாது. இதை விட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியால வந்து உங்களுக்கு வந்து இந்த அப்ளை பண்றாங்களே அவங்களுக்கு வந்து ஜாப் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுத்து இந்த H1B விசா பெட்டிஷனை வந்து யூஎஸ்எஸ்க்கு வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. இதுல இருக்கிறதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து இன்னைக்கு நேற்று லைக் சில மாதங்கள் நடந்த ஃப்ராட் அப்படிங்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட 2020 இருந்து இவங்க இந்த மாதிரியான விஷயத்த வந்து ஃபால்ஸான இன்ஃபர்மேஷனை வந்து யூஎஸ் சிட்டிசன்ஷிப் அண்ட் இமிகிரேஷன் சர்வீசஸ்க்கு வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. இது வந்து அவங்க வந்து இந்த ஒர்க் பிளேஸ், இந்த ஒர்க் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து ரொம்பவே சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன், இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு விசா அப்படிங்கறதே கிடைக்கும். அது எப்படி அவங்க 2020 இருந்து இந்த ஃப்ராட் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்பவே கொஞ்சம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த 2வது பர்சன் சொன்னேன் இல்லையா, அவங்க ஆக்சுவலாவே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியால வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அங்க வந்து அவங்க சீஃப் இன்ஃபர்மேஷனல் ஆபீசரா இருந்திருக்காங்க. ஆனா சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆபீசரா இருந்திருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அங்க உள்ளவங்களுக்கு ஜாப் வாங்கி கொடுக்கறதுக்கான வந்து பெர்மிஷன் இருக்கான்னு கேட்டா கிடையாது. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஃபேக்கா இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா காஸ்ட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு வேலையே கிடையாது, ஆனா இல்லாத ஒரு வேலைக்கு ஒரு பெட்டிஷனை சப்மிட் பண்ணி அவங்களுக்கு வந்து விசா வாங்கி கொடுக்கறதுக்காக இவங்க யூஎஸ்எஸ் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் வந்து யூஎஸ்எஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நிஜமாவே இப்படி ஒரு ஜாப் அங்க இருக்கு, பிகாஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியாங்கிறது இருக்குது ஓகே, பட் ஆனா அங்க நிஜமாவே அந்த ஒரு ஜாப் இருக்கு அப்படின்னு போய் சர்ச் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு ஜாபே இல்லை. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது, ஓகே அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது ஓகே இது எப்போதுல இருந்து இந்த மாதிரியான ஃப்ராட் நடக்குது அப்படின்னு பார்த்தா 2020 இருந்து இந்த மாதிரியான ஃப்ராட் நடக்குது. இதை வந்து அவங்க ஃபைண்ட் அவுட்டும் பண்ணி ப்ரூஃப் எல்லாமே பண்ணிட்டு இன்னைக்கு வந்து இவங்க 2 பேருமே குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கப்பட்டுட்டாங்க.
சோ இவங்களுக்கான தண்டனைங்கிறது இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி 5 வருடம் பிளஸ் இந்த ஃபைன் இதெல்லாமே எதிர்பார்க்கப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான ஃபைனல் ஹியரிங்கும் இப்ப சீக்கிரத்திலே வரப்போகுது. இவங்க என்ன மாதிரியான ஜாப் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியால வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ் அதுலதான் வந்து இவங்களுக்கு வந்து ஜாப்ங்கிறது இருக்கு. அதுக்கு தான் நாங்க பெட்டிஷன் சப்மிட் பண்றோம்னு சொல்றாங்க. இதுல மெயினா குறிப்பிட வேண்டிய விஷயம், அந்த மடா அப்படிங்கிறவங்க செகண்ட் பர்சன் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியால ஆக்சுவலாவே சீஃப் இன்ஃபர்மேட்டிவ் ஆஃபீஸரா இருக்காங்க. இந்த மெயினாவே இந்த வீடியோட மோட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிளைண்டா இப்போ ஒரு விசா அப்ளை பண்றோம்னா, நான் வந்து இப்ப இந்த H1B ஓரளவுக்கு ஐடியா இருக்கிறதுனால நான் இது சொல்றேன். பட் மத்த விசாவா இருந்தாலுமே சரி, நம்ம எம்ப்ளாயர் மூலமா போறோம்னா ஓகே ஓரளவுக்கு ரிலையபிள் அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம வந்து ஒரு கன்சல்டன்சி ஃபீ மூலமா வந்து இந்த விசா வந்து அப்ளை பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து நிஜமாவே வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு டபுள் செக் பண்ணணும். பிகாஸ் இது எல்லாமே மணி ரிலேட்டட். இது வரைக்கும் வந்து இவ்வளவு பேரை ஏமாத்திருக்காங்க, இவ்வளவு அமௌண்ட் ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க வந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. இது மாதிரி அவங்க ஃப்ராட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு. சோ ஆனா இவங்களுக்கு தண்டனைங்கிறதுமே கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனா இவங்க ஏமாத்தினவங்களோட லிஸ்ட், எவ்வளவு அமௌண்ட், எத்தனை லட்சங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்ல. கண்டிப்பா இவங்க கிட்ட வந்து அந்த இன்ஃபர்மேஷன் இல்லாம என்னாலையும் சொல்ல முடியாது. சோ நீங்க ஒரு கன்சல்டன்சில வந்து ஒரு விசா அப்ளை பண்றீங்க அப்படின்னா டபுள் ட்ரிபிள் செக் பண்ணணும். பிகாஸ் நீங்க வந்து அந்த இடத்துல லேக்ஸ் ஆஃப் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றீங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி H1B விசா அந்த மாதிரி கேசஸ்ல எல்லாம் நல்ல தரவா செக் பண்ணிட்டு, அங்க உள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா நல்லாவே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த விசா அப்படிங்கறது அப்ளை பண்ணும். இதுதான் வந்து சேஃபர் சைட். பிளைண்டா போயிட்டு விசா கிடைச்சிட்டு நான் அமெரிக்கா போறேன் இல்ல ஆஸ்திரேலியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டா போயிடக்கூடாது. ஆனா இதுக்கான எல்லா கன்சல்டன்சியுமே சொல்லல. தேர் ஆர் ரிலையபிள் கன்சல்டன்சிஸ். அங்க நம்ம அப்ளை பண்ணோம். ஐ மீன் ஐம் நாட் ஸ்பெசிஃபைங் இதுன்னு சொல்லிட்டு, பட் தேர் ஆர் ரிலையபிள் கன்சல்டன்சிஸ். அங்க கண்டிப்பா அப்ளை பண்ணி அந்த மாதிரி நம்ம விசா ப்ராப்பரா வாங்கிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரியான லூப் ஹோல்ஸும் இருக்கு. we need to be very careful. So இதுதான் நான் இந்த வீடியோல சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஸோ மச்.